சந்தான கணேசர் வருடாபிஷேகமும் மீனாட்சி திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. இந்த விழாவிலே இஸ்லாமிய பெருமக்கள் மற்றும் அனைத்து பகுதி வாழ் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சீராகவும் சிறப்பாகவும் கொண்டாடி வருகிறோம். இதை பெருமைப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு அமைப்பினரும் இதில் கலந்து கொண்டார்கள். இதில் இஸ்லாமிய பெருமக்கள் சீர்வரிசை செய்து கோயில் நிர்வாகத்திற்கும் கோயில் அனைவருக்கும் மரியாதை செலுத்தினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தன விநாயகர், பரமேஸ்வரி, உடனுரை பரமேஸ்வரர், பாலமுருகன், விஷ்ணுதுர்கை, தட்சணமூர்த்தி ஆகிய தெய்வங்களின் முதலாம் ஆண்டு வருடாஸ்பிர விழாவுக்கு எங்களை அழைத்ததற்கு நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு 50-60 வருடங்களாக நாங்கள் முஸ்லீம்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருந்து அனைத்து விழாக்களையுமே மத நல்லிணக்க விழாக்களாகவே நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் பொங்கல் விழா, ரம்ஜான் போன்ற பல விழாக்களில் அனைத்து மதமும் கலந்து கொண்டு இந்த வார்டு இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாளில் நல்ல மத நல்லிணக்கத்தையும் மற்றும் பக்தி வழிபாட்டையும் மெருகேற்றும் வகையாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருள்மிகு சந்தான கணேசர் சக்தி கணேசர் திருக்கோயிலில் உடனுரையும் பரமேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் அதிவிமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை எடுத்து செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேசிய அறக்கட்டளையை சார்ந்த திருவாளர் தனபால் அவர்கள் தலைமையிலே ஒரு டீம் உருவாகி அவங்க அந்த வேலைகளை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிர்வாக சுமையை குறைப்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்றும் உங்களுடன் நாங்கள் இருப்போம் என்று எங்களுக்காக ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். டவுன்லோட் புதிய 16 வார்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி சந்தான கணேசர் திருக்கோயிலில் இன்று முதலாம் ஆண்டு வருஷாபிஷேகமும் தொடர்ந்து பரமேஸ்வரருக்கு திருக்கல்யாணமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நமது 16 வார்டு இஸ்லாமிய நண்பர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது தேசிய அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.